இங்கிலாந்து ஸ்கூல் எஜுகேஷனை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான விஷயங்கள பார்ட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் சில பொதுவான விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இங்கிலாந்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம ஊர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் புது விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லை, புதுசாக யூகே வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கேள்வி எல்லாம் மனசில் இருக்குது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்ம ஊர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷனே யூகேங்கிறாங்க, இங்கிலாந்துங்கிறாங்க, லண்டன்ங்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ யூகே அப்படிங்கிறது 4 கண்ட்ரி சேர்ந்தது. அதில் ஒரு கண்ட்ரி தான் இங்கிலாந்து. இங்கிலாந்தோட கேபிட்டல் லண்டன். ஸோ இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இங்கிலாந்து கண்ட்ரியோட ஸ்கூல் எஜுகேஷனை பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, நார்தர்ன் அயர்லாந்து, வேல்ஸ் இது 4ம் சேர்ந்தது தான் யூகே. இங்கிலாண்டில் அகாடமிக் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா செப்டம்பரில் ஆரம்பித்து ஜூலை 15, 17 வரைக்கும் இருக்கும். நம்ம ஊரில் வந்து ஜூனில் ஆரம்பித்து மார்ச் வரைக்கும் இருக்குது இல்லையா? இங்கே செப்டம்பரில் தான் வந்து அகாடமிக் இயர் ஆரம்பிக்கும். நம்ம ஊரில் ஒரு குழந்தை 3rd ஸ்டாண்டர்ட் படிக்குது அப்படின்னா இங்கே வந்து 4th ஸ்டாண்டர்ட் தான் சேர்ப்பாங்க. இதில் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். என் பையன் வந்து ஏப்ரல் வரைக்கும் 4th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு இங்கே வந்தான். மே மாதம் நான் இங்கே ஸ்கூல் சேர்த்தேன். மேலேருந்து ஜூலை வரைக்கும் 3 மந்த்ஸ் வந்து 5th ஸ்டாண்டர்ட் போனான். அதுக்கப்புறம் செப்டம்பரில் வந்து 5th போடுவாங்கன்னு பார்த்தா 6th ஸ்டாண்டர்ட் போட்டாங்க. அவன் மொத்தமே வந்து படித்தது 5வது வந்து 3 மாதம் தான் படித்தான். நீங்கள் இங்கே வரப்போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆகஸ்ட் மாதத்துலேயே வந்துட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா செப்டம்பரில் வந்து ஸ்கூல் சேர்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.